பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு. இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை வச்சிருக்காரு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். உங்கள் இருதயம் எங்கே இருக்குது? ஒரு நிமிஷம் இருதயத்தில் கை வச்சு கேளுங்க. என் இருதயம் எங்கே இருக்குது? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ உங்கள் இருதயம் அங்கே இருக்கும். 1 சாமுவேலில் வாசிக்கும் பொழுது மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானோ உன் இருதயத்தை பார்க்கிறவர் என்று சொல்லி வாசிக்கிறார். சங்கீதக்காரன் எழுதும்போது இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். நம்முடைய ஆண்டவர் இருதயத்தின் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அவருக்கு தெரியும் இருதயம் எங்கே இருக்குன்னு. உங்கள் இருதயம் எங்கே இருக்கு? இயேசுவின் மேலே இருக்குதா? இல்லை மற்ற உலக ஆசைகள் மேலே, இச்சைகள் மேலே இருக்குதா? நகநட்டு மேலே இருக்குதா? காசு பணத்து மேலே இருக்குதா? பொருள் மேலே இருக்குதா? எது மேலே இருக்குது? உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிற தேவன் உங்கள் கூட இருக்கிறார். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஆனால் இந்த இருதயம் யாருக்கு சொந்தம்னா அவருக்கு சொந்தம். வேதம் சொல்லி இந்த இருதயத்தில் இருந்து தான் எல்லாம் வெளியே வருது. அப்போ இந்த இருதயம் எங்கே இருக்கணும்னா ஆண்டவர் மேலே இருக்கணும். ஆண்டவர் மேலே இருக்கணும். தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற, ஏன் தேங்குகிற? கர்த்தருக்கு காத்திரு. தன் இருதயத்தை பார்த்து சொல்றாரு, நீ ஆண்டவருக்காய் காத்திரு. அதுதான் அனுபவம். என் அன்பு சகோதரனே, உங்க இருதயம் எங்க இருக்கு? இச்சைகள் மேல இருக்குதா? உலக ஆசை மேல இருக்குதா? இல்லை ஆண்டவர் மேல இருக்குதா? இன்றைக்கு அநேகர் கர்த்தரை ஆராதிக்க சபைக்கு போறீங்க, சபையில் உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. ஆனால் அவங்க இருதயம் எங்க இருக்குன்னு தெரியுமா? வீட்டில் இருக்கும். அதான் வேதத்தில் வாசிக்கிற, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. உங்க இருதயம் எங்க இருக்குது தேவ பிள்ளைய? தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்றார் ஒரு வார்த்தை, என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவனை கண்டேன். எப்படிப்பட்ட வார்த்தை பார்த்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவீதுடைய இருதயம் எப்பொழுதுமே ஆண்டவரையே நோக்கிட்டு இருக்குது. அவன் இருதயம் எப்பொழுதுமே துடிக்கும் பொழுதே கர்த்தரை துதித்து கொண்டே இருக்குது. ஆகையால் தான் அவனை பார்த்தவர் சொல்ற, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன். ஏன்னா அவன் இருதயம் எப்போதும் என் மேலேயே இருக்குதே. இங்கு வேதம் சொல்லுகிறது, பொக்கிஷத்தின் மேலே இருதயம் இருக்குதா? உலக ஆசைகள் மேலே இருதயம் இருக்குதா? மனுஷனுடைய வாழ்க்கை நிலையில்லாதது. கொடுத்திருக்கிற இந்த நாட்களில் உங்கள் இருதயம் ஆண்டவரையே நோக்கி பார்க்கட்டும், ஆண்டவருக்காய் துடிக்கட்டும். உங்கள் இருதயம் நன்றியாலே ஆண்டவரை துதிக்கட்டும். அப்படி துதி நிறைந்த ஒரு இருதயம், நன்றி நிறைந்த ஒரு இருதயம், பரிசுத்தமுள்ள இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் இருதயம் எங்கே இருக்கணும்னா உங்ககிட்ட இருக்கணும், உங்கள் சமூகத்தில் இருக்கணும். நான் வேலையில் இருந்தாலும் என் இருதயம் உங்கள் சமூகத்தில் இருக்கணும். நான் சமையல் செஞ்சாலும் என் இருதயம் உங்கள் சமூகத்தில் இருக்கணும். நான் எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் என் இருதயம் உங்களை நோக்கியே துடிச்சு கொண்டே இருக்கணும். என் அப்பா 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 ஏசப்பா, நீங்கள் அப்படியே அந்த கனெக்டிவிட்டி கரெக்டாக இருந்துச்சுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேறு மாதிரி இருக்கும். தாவீதை ஆசீர்வாதத்தை உயர்த்ததுக்கு ஒரு காரணம், தாவீதுடைய இருதயம் கர்த்தரிடத்தில் இருந்தது. உங்கள் இருதயமும் என் இருதயமும் அப்படி இருக்குமானால் தாவீதை ஆசீர்வதித்தவர், உயர்த்தினவர் நம்மை உயர்த்துவார். உலக பொருட்கள் மேலே ஆசை போதா? உலக பொருள் மேலே இச்சை போதா? அப்படி போச்சுன்னா உங்கள் இருதயம் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாது. ஆண்டவரை தேடுங்க. நீங்கள் தேடுறத எல்லாம் அவர் உங்களுக்கு கூட கொடுப்பார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயம் ஆண்டவரை உண்மையே நோக்கட்டும், உண்மையே சார்ந்திருக்கட்டும். நீர் வாசம் செய்கிற ஆலயமாய் மாறட்டும். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.